நல்லா குயிக்காக நல்லா காரசாரமாக ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த தக்காளி சாதத்தை செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட உளுத்தம்பருப்பு சேர்த்து பொடி பொடியை கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் செஞ்சுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் செய்ய அவ்வளோ ஒரு ஈஸி, நல்ல காரசாரமாக செமையாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா 3 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு ஆஃபீஸ் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போக. அதோட பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே விட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் தூவி எடுத்தால் கம்ம கம்மன்னு தக்காளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம சுட சுட வடிச்சு வச்சுருக்க சாதத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தக்காளி சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி மேலும் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.